நம் நாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே என் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த செய்தியின் தலைப்பு இன்னும் ஒரு வருஷம் என்பது. இது அத்திமரம். பாருங்கள், எவ்வளவு படர்ந்து விரிந்திருக்கிறது, எத்தனை கிளைகள், எவ்வளவு அழகான இலைகள். ஆனால் இதில் காய்களோ கனிகளோ இல்லை. இதை பார்க்கும் பொழுது ஞாபகத்துக்கு வருவது லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரை காணப்படும் இயேசு சொன்ன உவமை. ஒரு அத்திமரத்தை நட்டிய நிலத்தின் உரிமையாளர் 3 வருடங்கள் அந்த மரத்திலே கனிகளை தேடுகிறார். ஆனால் ஒரு கனி கூட இல்லை. ஆகையால் இது நிலத்தை கெடுக்கிறது, இதை வெட்டி போடு என்று சொல்லுகிறார். ஆனால் தோட்டக்காரர் இந்த வருஷமும் இருக்கட்டும், கனி கொடாவிட்டால் வெட்டி போடலாம் என்கிறார். ஓமை இத்துடன் முடிகிறது. அத்திமரம் கனி கொடுத்ததா கொடுக்கவில்லையா என்று சொல்லப்படவில்லை. இந்த ஓமையில் அத்திமரத்தை நட்டவர் தேவன், தோட்டக்காரர் இயேசு, அத்திமரம் இஸ்ரவேல் ஜனங்கள், நானும் நீங்களும். இப்பொழுது இந்த ஓமையின் மூலம் நமக்கு என்ன உணர்த்தப்படுகிறது? இதை அறிய 2 கேள்விகளை கேட்டு அதற்கான பதிலை ஆராய்ந்து அறியலாம். முதல் கேள்வி, நான் கனி கொடுக்கிறவனாக இருக்கிறேனா? 2வது கேள்வி, நான் நிலத்தை கெடுக்கிறவனாக, அதாவது சாட்சி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இயேசுவின் பெயருக்கு களங்கம் விளைவிக்கிறவனாக, இயேசுவின் நாமம் தூசிக்கப்படுவதற்கு காரணமாக, மற்ற விசுவாசிகளுக்கு இடரல் உண்டாக்குகிறவனாக, இடையூறு செய்கிறவனாக இருக்கிறேனா? இதில் முதல் கேள்விக்கான பதில் ஆம். 2வது கேள்விக்கான பதில் இல்லை என்றால் மிகவும் மகிழ்ச்சி. அதே நேரத்தில் முதல் கேள்விக்கு இல்லை, தெரியவில்லை, சந்தேகம்தான். 2வது கேள்விக்கு ஆம், தெரியவில்லை என்றால் நாம் மாற உணர்த்தப்படுகிறோம். இந்த வருஷமும் என்று இயேசு நமக்காக பரிந்து பேசிக்கொண்டிருக்கிறார். மாறுவதற்கு மீண்டும் மீண்டும் நமக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. வாய்ப்பை நாம் பயன்படுத்தி கொள்ள உணர்த்தப்படுகிறோம். நோவாவின் காலத்தில் 120 வருடங்கள் வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அந்த காலகட்டங்களில் மொத்த மக்கள் தொகை என்னவாயிருந்திருக்கும்? குறைந்தபட்சம் 75 கோடி என்று கணிக்கிறார்கள். 2010ஆம் ஆண்டு மக்கள் தொகை அதிகரிப்பு விகிதாச்சாரத்தை வைத்து கணக்கிட்டால் சுமார் 400 கோடி என்கிறார்கள். 75 கோடி என்றே வைத்து கொண்டாலும் 8 பேரை தவிர வேறு யாரும் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவில்லை. வாய்ப்பை பயன்படுத்தாதவர்களின் விழுக்காடு 99.9999%. இதை கொஞ்சம் டீப்பாக நாம் திங்க் பண்ணினால் உள்ளத்தில் ஒரு திகில் ஏற்படத்தான் செய்கிறது. அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரத்தில் ஃபேலிக்ஸ் என்கிற மனிதனை பார்க்கிறோம். யூதேயாவின் தேசாதிபதி பவுலை அழைத்து கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை குறித்து கேட்கிறான். பவுலும் விளக்குகிறான். கேட்டுவிட்டு எனக்கு சமயமான பொழுது உன்னை அழைக்கிறேன் என்று பவுலை அனுப்புகிறான். கிடைத்த வாய்ப்பை அவன் பயன்படுத்தி கொள்ளவில்லை. 2 வருடங்கள் செல்கிறது, பின்பு அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. நாம் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள உணர்த்தப்படுகிறோம். நாம் கிருபையின் காலத்திலே இருக்கிறோம். ஆனால் இந்த கிருபையின் காலம் நீடித்து கொண்டே போகாது, முடிவுக்கு வரும். அந்த நாள், அந்த வேளை யாருக்கும் தெரியாது. மாறவில்லை என்றால் நம்முடைய நிலைமை பரிதாபம்தான். வெட்டி போடு, வெட்டி போடலாம். மிகவும் கடுமையான எச்சரிக்கை. 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களில் மிகவும் பயங்கரமான மழை பெய்தது. காயல்பட்டினம் ஊரில் ஒரே நாளில் 96 சென்டிமீட்டர் மழை கொட்டி தீர்த்தது. மிகவும் கடுமையான சேதம். அந்த சமயம் பலர் சொன்னார்கள், வானிலை மையம் சரியான எச்சரிப்பு கொடுக்கவில்லை. கொடுத்திருந்தால் நாங்கள் பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுத்திருப்போம், சேதத்தை தவிர்த்திருக்கலாம் என்று. ஆனால் நமக்கு இப்படி சொல்ல முடியாது. நாம் சிந்தித்து செயல்பட உணர்த்தப்படுகிறோம். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். நாம் ஜெபிப்போம்.
அன்பின் பிதாவே, இந்த உமது செய்திக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆம், நாங்கள் கனி கொடுப்பவர்களாக, நீர் எங்களுக்கு கொடுக்கும் வாய்ப்பினை பயன்படுத்துகிறவர்களாக இருக்கும்படியாக கிருபை தாரும் அப்பா. நீரே வழி நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபம் எடுக்கிறோம் பரமபிதாவே. ஆமென், ஆமென்.